Hey guys, welcome back. Realme ஒரு ஃபோன் வந்து இந்த வருஷத்தில் என்னோட ஃபேவரட் ஃபோன் ஆகும் அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் Realme GT சீரிஸ் வந்து கொஞ்சம் கேப் போட்டு ஒரு பெரிய கம்பேக்கை வந்து GT 6 and 60 ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 60மே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபரில் வந்து நமக்கு அண்டர் 30,000க்கு அந்த 256GB வேரியன்ட் கிடச்சிட்டு இருந்தது. ரெகுலராக செல் பண்ணுற அந்த 33,000க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபோன் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் 25,000-26,000க்கு வரப்போ வேறு லெவல் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. Realme GT 60 ஃபோன் வந்து இந்த சேலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ட்ரூலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட் வந்து நம்ம பார்த்துலாம். 8/128, 8/256 அண்ட் 12/256 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 12/256 வந்து பெருசாக நம்ம அதை கன்சிடர் பண்ணோன்ற அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து நமக்கு அந்த 8GB வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெகுலர் 256GB மாடல் எந்த ரேம் வேரியன்ட் எடுத்துட்டாலுமே வந்து UFS 4 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா இந்த சேலில் வந்து 8GB 128GB மாடலுக்கு வந்து 1000 ரூபி கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. கூப்பான்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு கூப்பான் தேடி கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ப்ராடக்ட் பேஜில் அந்த ப்ரைஸுக்கு கீழே வந்து அப்ளை கூப்பான்னு கட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக டிக் பண்ணாலே போதும். ஃபைனல் செக் அவுட் பேஜில் வந்து இந்த கூப்பானோட ப்ரைஸ் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கூப்பான் அப்ளை பண்ணுறது ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக 4000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5000 ரூபி டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 8/128GB எஃபெக்டிவாக வந்து 26,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். 8/256GB மாடல் வந்து 33,000 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கேருந்து வந்து நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக 4000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 29,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் பற்றி குயிக்காக வந்து நம்ம பார்த்தலாம். இது ஒரு குட்டி ரிவ்யூவாகவுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து 191 கிராம்ஸ் இருக்குது. நல்ல ஸ்லிம்மான ஃபோன் தான். இது ஓவர் வெயிட் மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் வந்து ஒரு 5500 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து கிளாசி லுக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப ரிஃப்ளெக்டிவாகவுமே இருக்கும். புதுசாக வயலட் கலருமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. க்ரீனு, கிரே, வயலட்னு மொத்தமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் நான் பர்சனலாக வந்து அந்த க்ரீன் கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ரியலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. பட் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிட்டேன். என்ன தான் வந்து இதில் 5500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து ஃபோன் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. OnePlus 12R யூஸ் பண்ணப்போ வந்து கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த வெயிட்டை வந்து ரொம்ப ஹெவியாகவும் பல்கியாகவும் வந்து ஃபீல் ஆகலை. ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வெயிட்டுமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன் ஹேண்ட் ஃபீல்மே வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வேறு லெவல் தான். 128 LTPO AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர்லேயுமே வந்து டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். பட் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் ஃபுல் HDக்குமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து டிஸ்பிளே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட டியூனிங்குமே வந்து நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு லவுடான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. அதுவுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சிக்னல் ரிசப்ஷன் மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல சிக்னல் ரிசப்ஷன் வந்து இதில் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. 5G கனெக்டிவிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அவுட்டோரில் 5G ஸ்பீச் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் வைஃபை ரிசப்ஷனுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதுவுமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருந்தது. கால்ஸ் வந்து இயர்பீஸ் வழியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே வந்து அதுவும் நல்ல லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஃபோன் வந்து Snapdragon 7+ Gen 3 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஃபோன் ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக மட்டும் இல்லை, நல்ல ஃப்ளூயிடாகவும் இருந்தது. நான் வந்து பேசிக்காக இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ரியல் வேர்ல்டில் கேம் ப்ளே பண்ணுறதும் சரி, மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரியல் வேர்ல்டில் இந்த மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறது. பட் ஸ்டில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறதா எந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோர்ஸ் அதிகமாக இருக்க ஃபோன் எல்லாமே வந்து ரொம்ப பெட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் த சேம் டைம் வந்து பிக்சல் மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெஞ்ச்மார்க் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஸ்டில் ரியல் வேர்ல்ட் யூசேஜில் ஓவரால் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது 7+ Gen 3க்கு நீங்கள் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலுமே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். மல்டி டாஸ்கிங்கில் இஷ்யூஸ் இருக்காது. ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. இன்டென்ஸாக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் எக்ஸ்டெண்டட் கேமிங்லேயுமே வந்து பெருசாக வந்து நான் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் நோட்டீஸ் பண்ணல. மொபைல் டேட்டாவில் கேம் ப்ளே பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த வார்ம்னஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் வைஃபைல கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸில் பார்க்கும்போது 8+ Gen 1ஓட ஒரு பெட்டரான ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஸ்டில் அந்த GPU மாதிரி ஏரியாஸில் 8 Gen 2 வந்து நமக்கு ஒரு பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். 30,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்டில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் மாதிரி ஏரியாஸில் வந்து
கண்டிப்பாக வந்து நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. டீசெண்டான செல்ஃபிஸ் எடுக்கலாம். லோ லைட்லேயுமே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. போர்ட்ரைட்டோட அவுட்புட்மே வந்து நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனுமே வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு சோஷியல் மீடியாவுக்குமே வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP வந்து அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா சாலிடாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பட் அந்த 8 MP அல்ட்ரா வைட் வந்து ஓரளவு டீசெண்டான அவுட்புட் கொடுக்கும். லோ லைட்லேயுமே வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஸ்டில் 12R மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து லோ லைட்டில் அந்த எக்ஸ்போஷர் பேலன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுது. GT60க்கும் 12Rக்குமே வந்து அரௌண்ட் ஒரு 10,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டேன். வீடியோகிராஃபி மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான வீடியோஸ்மே வந்து நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எடுக்கும்போது வந்து ஃபோக்கஸிங் இஷ்யூ மாதிரி வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். ஒரு பியூர் கேமரா ஃபோன் கிடையாது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு உங்களுக்கு கேமரா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் பெருசாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல. பட் இந்த ஃபோனுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா பேட்டரி தான். 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து 5500 mAh பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. 7+ Gen 3 சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணாலுமே வந்து சாலிடாக 6 to 7 hours வந்து SOT கிடைக்குது. அண்ட் ஒய்ஃபைல நீங்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக 10+ hours SOT கிடைக்குது. நார்மலாக ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி டாஸ்க்கு, கால்ஸ் பேசுகிறீங்க, சோஷியல் மீடியா ஆப்ஸு, அப்பப்போ வந்து யூடியூப்பில் வீடியோஸு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே வந்து ஈஸியாக ஒரு 8 to 9 hours SOT கிடைக்குது. பியூர் மல்டிமீடியா மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. சார்ஜிங்குமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேனலில் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த 120 வாட் சார்ஜிங் வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படுமா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை டிசேபிள் பண்ணி சார்ஜ் பண்ணாலே வந்து less than 45 minutesக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. எனேபிள் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஃபோன் ஹீட் ஆகிறது, சார்ஜ் ஹீட் ஆகிறது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் அதை டிசேபிள் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம் அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே வந்து நல்லா இருக்குது. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் சென்சாரோட டியூனிங்மே வந்து நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Realme ரீசெண்டாக வந்து இந்த டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் சென்டர்லாம் பார்க்கும்போது வந்து iOS யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஸ்டில் வந்து இப்போது நமக்கு Realme மட்டும் இல்லை, கலர் வைஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன் வைஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ விஷுவலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து சிமிலரான டிசைனில் தான் வரப்போகுது. பட் Realme என்ன அப்படின்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயிடான ஓவரால் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச் தான். சாஃப்ட்வேரில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போது லிங்க் டு விண்டோஸ் மாதிரி சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சன் சொல்லணும் அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்கலாம். பட் மெட்டல் ஃப்ரேம் இல்லாததுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. என்ன அப்படின்னா சிக்னல் ரிசெப்ஷன் மாதிரி ஏரியாஸ்லாம் நமக்கு பெட்டராக இருக்குது. பட் நான் வந்து பர்சனலாக ஃபோன் கீழே போட்டு டென்ட் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. பட் அது என்னோட ஓன் மிஸ்டேக் தான். நான் வந்து கேஸ் போடாமல் ஸ்கின் இருக்குது அப்படின்ற அந்த தைரியத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி நான் கேஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஃப்ரேமில் டென்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கர்வ்டு டிஸ்பிளேயோட வரதுனால கீழே விழுந்தது அப்படின்னா டிஸ்பிளே கிராக் ஆகிறதுக்குமே வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எஸ், ஒரு சைடு நீங்கள் சொல்லலாம் Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. என்னதான் Victus 2 இருந்தாலுமே வந்து ஃபோன் கீழே விழும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும்னு தெரியாது. அது எந்த டைரக்ஷனில் போய் விழணும் வந்து நமக்கு தெரியாது. கீழே விழும்போது இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. இல்லை பாக்ஸில் கொடுத்த கேஸை வந்து போட்டு யூஸ் பண்ணுறேங்க. கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன்ஸ் அப்படின்னாலே வந்து நமக்கு டெம்பர் கிளாஸ்மே வந்து பெருசாக கிடைக்காது. டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த எட்ஜஸில் வந்து நம்ம கர்வ் பண்ணும்போது அந்த ஃபீலே இருக்காது சுத்தமாக. ஸோ ஏன்டா இந்த கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிடும் நமக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். நான் பர்சனலாக வந்து கேஜெட் ஷீல்டோட கேஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கான்சன் நம்ம பார்த்தோன்னா லோ லைட்டில் வந்து வீடியோஸில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஃபோட்டோஸ்மே வந்து ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு மற்ற ஏரியாஸில் இவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறதுனால கேமரா வந்து பெருசாக வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றத வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரல் யூஸர் யார் யூஸ் பண்ணாலுமே வந்து கேமரா அவங்கள வந்து டிசப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல. இன்னொரு பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டராக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட் ஃபோன்னு நான் சொல்ல வரல. 12R விட வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியுது. Realme UIயில் ஒரு சைடு வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலுமே வந்து இனிஷியலாக ப்ரீலோடடாக வந்து ஒரு சில ப்ளோட்வேர் இருக்குது. பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப் ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 128GB மாடல் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஒரு லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க 128GB நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து ஒரு 20 to 30GB வந்து ஆக்குப்பை ஆகிடும். அதுவே வந்து கேம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆக்குப்பை ஆகிறது சான்ஸ் இருக்குது. பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றப்போ வந்து 250
156GB மாடலுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். Realme GT60 30,000 கீழே வந்து சூப்பர் ஒர்த்து. Realme GT60க்கும் 6க்குமே வந்து ஒரு 8,000 to 10,000 rupees கேப் இருக்குது. GT60ல பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பெருசாக ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ரெண்டு ஃபோன்ஸ் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து முன்னே வந்து ஆப் ஓப்பன் ஆகலாம். பட் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து GT60யோட பர்ஃபார்மன்ஸே வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் GT6ல வந்து நம்ம கேமரா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க செட்டப்புமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்டர் 30,000 ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னா GT60 வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணால் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் போதும். பட் கேமரா டாப் ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Honor 200மே வந்து கேமரா வைஸ்மே வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு அண்டர் 30,000க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஓவராலாக ஒரு பேலன்ஸ்டு ஃபோன் நம்ம பார்க்கும்போது GT60 வந்து அண்டர் 30,000க்கு ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் Realme GT60 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.